வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா அவசரம் சிறுகதை. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஏன்பா பழனி, ராசிபுரம் வரைக்கும் போய் உங்க அக்கா கிட்ட இந்த பணத்தை கொடுத்துட்டு வந்துடுறியா? உங்க மாமா வேற வெளியூர் போயிருக்குதாம். சொன்னது சொன்னாப்ல, வாங்கினவங்களுக்கு திருப்பி தரணும் இல்ல? அம்மா சொன்னது பழனிக்கு சந்தோஷம் தந்தது. அவனுக்கு ராசிபுரம் பிடிக்கும், ருக்மணி அக்காவையும் பிடிக்கும். ஏன் பிடிக்காது? அவளுக்கு தான் தம்பி மீது எவ்வளவு பிரியம். பழனி பரீட்சையில் பாஸ் செய்து பள்ளிக்கூட படிப்பை வெற்றிகரமாக முடித்து விட்டான் என்பது தெரிந்ததும் அவள் வேலை மெனக்கெட்டு ஊருக்கு ஓடி வரவில்லையா? பள்ளிக்கூடத்தில் கடைசி வகுப்பு வரை படித்து பரீட்சை பாஸ் பண்ணுவதென்பது எத்தனை பெரிய சாதனை என்று சொல்லி சொல்லி அவள் அவனை பாராட்டவில்லையா? அந்த ஊரை பொறுத்தவரை பழனியும் அவனுடைய சின்ன அக்காளும் தான் இந்த வருஷம் பரீட்சைக்கு போய் பாஸ் பண்ணினவர்கள். அதிலும் சின்னக்கா பரீட்சை எழுதுவது இது 3வது தடவை. இதனால் பழனிக்கே கூட தன் சாதனையின் பிரம்மாண்டம் உரைத்தது. அம்மாவாலும் சந்தோஷத்தை மறைக்க முடியவில்லை. இந்தாடா ரூபா, செட்டியார் கடைக்கு போய் 2 லுங்கி வாங்கிக்க. அம்மா வார்த்தைகள் காதில் விழுந்ததும் பழனியின் மனதில் ஆனந்த கடல் அலைகள் எழுந்து அவனை சல்லென எங்கேயோ இழுத்து சென்றன. கடந்த 2-3 வருடங்களாகவே லுங்கி கட்டிக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை அவனுக்குள் கிளைத்தெழுவதுண்டு. அவன் பெரிய ஆளாகிவிட்டதாக கண்ணாடியோ குளக்கரையோ எதிர்ப்படும் இளம் பெண்களின் பார்வையோ உறுதி செய்யும் பல தருணங்களில் பழனி அம்மாவிடம் போய் லுங்கி வாங்கி தரும்படி கேட்டிருக்கிறான். அம்மாவிடமிருந்து ஒரே பதில்தான் வரும். சீ, போடா குட்டி நாயே, போடா அந்த பக்கம். அவளை சொல்லி குற்றமில்லை. லுங்கி என்பது வெறும் உடுப்பு இல்லை, சில குணாம்சங்களின் அடையாளம். நிதானமாக பள்ளிக்கூடத்தில் சேர்ந்து ஒவ்வொரு வகுப்பிலும் 2-3 வருடங்கள் சாவகாசமாக படிக்கிற பையன்கள் தான் 8 அல்லது 9 வகுப்பு போனதும் லுங்கி கட்ட ஆரம்பிப்பார்கள். தம் அடிப்பார்கள், காதலிப்பார்கள், ஓடி போவார்கள். இப்போது என்னடாவென்றால் அம்மாவே தானாகவே முன் வந்து லுங்கி வாங்கி கொள்ள சொல்லி பணம் தருகிறாள். அதுவும் 2 லுங்கிகள். 2 லுங்கிகள் வாங்கிய பிறகும் கூட பணம் மிச்சம் இருக்கும் போல் இருந்தது. பழனி மனசுக்குள்ளாகவே ஒரு பட்ஜெட் போட்டான். நல்ல லுங்கியாக ஒன்று எடுத்துக்கொண்டு இன்னொன்றை சுமாரானதாக எடுத்துக்கொண்டால் ஒரு ரெடிமேட் ஷர்ட்டோ அல்லது டீ ஷர்ட்டோ கூட வாங்கி கொள்ளலாம். டென்ட் கொட்டகையில் சமீபத்தில் பார்த்த படத்தில் கதாநாயகன் போட்டிருந்தது போல சட்டைப்பை ஒரு நிறமாகவும் தோள்பட்டை ஒரு நிறமாகவும் கைகள் ஒரு நிறமாகவும் இருக்கிற சட்டைகள் ரெடிமேடில் தான் கிடைக்கும். பழனி சட்டையை வாங்கி போட்டுக்கொண்டு கண்ணாடியில் பார்த்தபோது கண்ணாடிக்குள் அவனுக்கு பதிலாக அவனுடைய அபிமான நடிகனே நின்றான். அந்த கணத்தை நிலைப்படுத்துவதற்காக ஸ்டுடியோவுக்கு போய் பழனி போட்டோ கூட எடுத்து கொண்டான். ராசிபுரத்தில் இருந்து வந்திருந்த ருக்மணி அக்காவுக்கு அந்த போட்டோ ரொம்ப பிடித்து போயிற்று. தனக்கென்று அதில் ஒரு காப்பி போட்டு எடுத்து கொண்டாள். பழனிக்கு உச்சி குளிர்ந்தது. ருக்மணி அக்கா ஊருக்கு புறப்பட ஆயத்தமான போது, ஏமா தம்பியவும் என் கூட அழைச்சிட்டு போறனே, 2-3 நாள் அங்க இருந்துட்டு வரட்டுமே என்றாள். பழனியோ, ஆ அதெல்லாம் இல்ல, நான் 10 நாள் ராசிபுரத்துல தங்கிட்டு தான் வருவேன் என்றான். அம்மா ஒத்துக்கொள்வதா இல்லை. இப்ப என்னடி அங்க ராசிபுரத்துல விசேஷம்? தேரா திருநாளா? சின்னஞ்சிறுசுங்க குடித்தனம் பண்ற இடத்துல 2 கெட்டானா இருக்கிற பையனை கூட்டிட்டு போய் வச்சுக்க போறாளாம் இல்ல என்று முனகிக்கொண்டே அம்மா அடுப்பங்கரைக்குள் நுழைந்து விட்டாள். ருக்மணி அக்கா ஊருக்கு போய்விட்டாள். இப்போது என்னடாவென்றால் அம்மாவே முன் வந்து அவனை ராசிபுரம் போய் வர சொல்கிறாள். இதற்கு என்ன அர்த்தம்? பழனி ஜன்னல் நடு சட்டத்தில் மாட்டி வைத்திருந்த கை அகல கண்ணாடியில் முகத்தை பார்த்து கொண்டான். மேல் உதட்டின் மீது கரு நிழலாய் தெரிந்த அருகை தடவி விட்டு கொண்டான். தன்னுடைய வளர்ச்சியை தானே பாராட்டி கொள்பவன் போல தோள்களையும் மார்பையும் கை முண்டாவையும் சிலாகித்து ரசித்தான். இனியும் தான் 2 கட்டான் இல்லை. இல்லாவிட்டால் அம்மாவே தன்னை ராசிபுரம் அனுப்பி வைப்பாளா? அதுவும் கையில் ஒரு பெரிய தொகையை வேறு கொடுத்து அனுப்புவாளா?
பழனி ராசிபுரம் வந்து சேர்ந்தபோது பிள்ளைகள் மதிய உணவை முடித்துக்கொண்டு மீண்டும் பள்ளிக்கூடத்தை நோக்கி தலைமேல் மாட்டிய பைகளுடன் ஓடிக்கொண்டிருந்தார்கள். ருக்மணி அக்கா குடியிருந்த தங்க நாயனார் காம்பவுண்டு ஊர் முடிந்த வயல்களும் வரப்புகளுமாக தொடங்கும் அடுத்த கிராமத்தை தொட்டு கொண்டிருந்தது. ருக்மணி அக்காவை பொறுத்த மட்டில் அதுதான் ஊர் தொடங்கும் இடம். ஒவ்வொரு தடவையும் அவள் வீட்டுக்கு போகும் வழியை விவரிக்கும் போதெல்லாம் ஊர் ஆரம்பத்தில் இருக்கிற என்றுதான் அவள் தொடங்குவாள். அங்கவஸ்திரத்தை நீளவாட்டில் விட்டெறிந்தது போல் இருந்தது தங்க நாயனார் காம்பவுண்ட். சீருடை அணிந்து விரைந்து நிற்கிற சிப்பாய்களைப் போல் ஒரே மாதிரியான 5 வீடுகள். எல்லா வீடுகளின் முன் பக்கத்திலும் இடப்புறம் பப்பாளி, வலப்புறம் முருங்கை, நடுவே மல்லிகை பந்தல். இந்த சீருடை தத்துவத்தை மதிக்காதது போல செடி கொடிகள் தங்கள் இஷ்டம் போல தலையை சாய்த்து கை கால்களை சுதந்திரமாய் பரப்பிக் கொண்டு நின்றன. காம்பவுண்டுக்குள்ளேயே கடைசி வீடு ருக்மணி அக்கா வீடு. அதாவது ருக்மணி அக்கா கணக்கில் முதல் வீடு. பழனியை கண்டதும் சாப்பாட்டுக்கு பிறகான குட்டி தூக்க கலக்கத்தில் இருந்த ருக்மணி அக்கா ரொம்பவும் தான் படபடத்து போய்விட்டாள். பழனிக்கு பாவமாய் கூட இருந்தது. பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலேயே எதையாவது சாப்பிட்டு விட்டு வந்திருக்கலாமோ என்று நினைத்து கொண்டான். அம்மா கொடுத்தனுப்பியிருந்த பழம், காய்கறி, பலகாரங்களை எடுத்து சுவர் ஓரமாக வைத்தான். என்ன கண்ணிது, திடுதுப்புன்னு வந்து நிக்கிற? ருக்மணி அக்காவின் முகம் மலர்ந்து மலர்ந்து பிரகாசித்தது. சோர்வும் களைப்பும் கூட அவளுக்கு தனி அழகாக தெரிந்தது. பழனிக்கு தெரியும் அக்கா கர்ப்பமாயிருக்கிறாள். இப்பதான் ஏனத்தை எல்லாம் கழுவிட்டு படுத்த. ருக்மணி அக்கா சேலை தலைப்பால் முகத்தை துடைத்து கொண்டாள். சோற்று தவலையை திறந்து பார்த்தாள். கையை காலை கழுவிட்டு உடுப்பு மாத்திக்க, தா வந்துடுற என்று ஒரு கிண்ணத்தை எடுத்துக்கொண்டு வெளியே போனாள். பக்கத்து வீடுகளில் ஏதாவது ஒன்றில் குழம்பு இரவல் வாங்கி வருவாளோ? சற்று நேரத்தில் கருவாடு வறுவல், முட்டை தக்காளி பிரட்டல், சாம்பார், ரசம், தயிர், வத்தல், அப்பளம், ஊறுகாய் என்று பிரமாதப்படுத்தி விட்டாள். போதும் போதும் என்றாலும் கேட்காமல் பரவாயில்ல சாப்பிடு என்ற இலையை சுருட்டி கொண்டு எழுந்து ஓடுகிற வரை சாப்பாடு பரிமாறிக்கொண்டிருந்தாள். சாப்பிட்டதும் பாயை விரித்து ஹாலிலேயே போட்டு அப்படியே படுத்தான் பழனி. தூங்கி போய்விட்டான். பால்காரனின் சைக்கிள் மணி சத்தத்துக்கு விழிப்பு வந்தது. எழுந்து என்ன செய்ய போகிறோம் என்று சுவர் பக்கம் திரும்பி படுத்து கொண்டான். அக்கா யாருடனோ பேசி கொண்டிருந்தாள். கால் கொலுசு சப்திக்க, தண்ணீர் குடம் களகளக்க, அவன் படுத்திருந்த இடத்தை கடந்து யாரோ நடந்து போவது தெரிந்தது. குளியலறை தொட்டிக்குள் குடத்து தண்ணீர் கலக்கிற சத்தம் கேட்டது. பழனி திரும்பி படுத்து கொண்டான். இமை உயர்த்தாத பார்வைக்குள் நடந்து போகிறவளின் பாதம் தெரிந்தது. தூய்மையான மெல்லிய தேமாங்குழந்து பாதம். கிணற்றடியிலோ நீர்நிலையிலோ நின்றிருந்ததால் கீழ்ப்புறம் ஈரம். ஈர சேலை தடுக்கி விடாமல் இருக்க தூக்கி செருகி இருந்ததில் வலது கணுக்காலும் கெண்டைக்காலும் தெரிந்தன. பாதத்தின் மேல் கருப்பேறிய வெள்ளி கொலுசு படர்ந்திருந்தது தெரிந்தது. கொலுசு சத்தமும் ஈர சேலையின் டம டமப்பும் ஓய்ந்தன. அக்கா சிரித்து கொண்டே சொல்வது கேட்டது. யாரா, உன் கொழுந்தன் தாண்டியம்மா? அன்னைக்கு போட்டோல காட்டினனே. உள்ளே படுத்திருப்பது யார் என்று அவள் தன் திகைப்பால் பார்வையால் அல்லது ஜாடையால் அக்காவை விசாரித்திருக்க கூடும். விருட்டென்றது பழனிக்கு. அக்காவுக்கு ஊருக்கு வந்தபோது அக்கம் பக்கத்துக்காரர்களை பற்றி சொல்லி கொண்டிருந்ததில் இருந்து புகையாய் ஒரு நினைவு வந்தது. சுற்றி வளைத்து தூரத்திலும் தூரமாய் மாமா வீட்டாருக்கு ஏதோ ஒரு சொந்தம் என்று அவள் கண்டுபிடித்திருந்த குடும்ப பெண்ணா இந்த அழகி? அடடா, என்ன அக்கா இவள்! அதென்ன முறை, கொழுந்தன் முறை? கொழுந்தன் முறையாய் இருப்பவன் மாப்பிள்ளை முறையாக மாட்டானா? உனக்கு இவன் மாப்பிள்ளை முறை என்று சொல்ல மாட்டாளா ஒருத்தி? கொழுந்தனாம் கொழுந்தன். பழனி எழுந்து வெளியே வந்தான். வாசலுக்கு முகத்தை காட்டி கொண்டிருந்த அவள் திரும்பி ஒரு கணம் இவனை பார்த்துவிட்டு மறுகணம் காலி குடத்துடன் சடக்கென்று வெளியேறினாள். தழும்பும் மனதுடன் அவன் அங்கேயே சற்று நேரம் நின்றான். திரும்பி பார்த்தான். பின் கட்டும் அதன் முன்னால் இருந்த சிறிய காம்பவுண்டு சுவரும் அதை தொடர்ந்து பச்சை அலை வீசும் வயலும் தெரிந்தன. வரப்பின் மேல் நிற்கிற கொக்குகள் வெள்ளை புள்ளிகளாய் கண்ணில் பட்டன. நீல நிற மீன் கொத்தி ஒன்று ஏற்ற கிணற்றில் மரச்சட்டத்தில் இருந்து விட்டெறிந்த கல் போல வயலுக்கு பாய்கிற தண்ணீர் கால்வாய்க்குள் பாய்ந்தது.
பழனி தன் கசங்கிய சட்டையையும் லுங்கியையும் ஒரு தடவை பார்த்து கொண்டான். அடடா, அந்த அழகு தேவதை என்னை இப்படி ஒரு அழுக்கு குவியலாகவா பார்த்திருப்பாள்? பிரயாண களைப்பில் சோர்ந்து கருத்த முகமும் தூக்க கலக்கத்தோடு இருக்கும் கண்களுமாகவா என்னை அவள் பார்த்திருப்பாள்? ச்ச! பழனிக்கு மனசுக்குள் உறுத்தியது. பரபரவென்று தண்ணீர் தொட்டி அருகே போனான். நுரைக்க நுரைக்க சந்தன சோப்பை இழைத்து முகத்தையும் கையையும் காலையும் கழுவி கொண்டான். சுத்தமான தேங்காய் பூ துவாலையால் ஈரம் போக துடைத்து கொண்டான். பெட்டியை திறந்து சலவை மடிப்பு கலையாத பனியனையும் சட்டையையும் எடுத்தான். புதிதாய் வாங்கிய ரெடிமேட் சட்டை. அதன் கை பகுதியை பிடித்து எதிரே தூரத்தில் வைத்து பார்த்து கொண்டான். சட்டை நன்றாகத்தான் இருந்தது. அதை போட்டுக்கொண்டு முகத்தில் பவுடர் தடவி தலையை சீவி கொண்டதும் தனி கம்பீரமே வந்துவிட்டது போல இருந்தது. பவுடர் வாசனை ருக்மணி அக்காவை எட்டி இருக்க வேண்டும். கண்ணாடி முன்னால் நின்றிருந்த பழனியை பார்த்து, என்னையா, எங்கேயாவது கிளம்பிட்டியா என்றாள். பதில் பேசாமல் அவன் வாசல் அருகே போய் நின்றான். லுங்கியை ஒரு மாதிரியாய் முழங்காலுக்கு மேல் வரை அள்ளி செருகி முடிந்து கொண்டான். அப்பா, மாமா, தாத்தா எல்லோருமே அப்படித்தான் கட்டி கொள்வார்கள். அவ்வளவு ஏன், எல்லா ஆண்களுமே அப்படித்தான் கட்டி கொள்வார்கள். கட்டிக்கொண்டு மேலே சட்டை போடாமல் துண்டு மட்டும் போட்டு கொள்வார்கள். அந்த நினைவு வந்ததும் அவன் உள்ளே போய் சட்டையை கழற்றினான். அதை அறையில் குறுக்காக கட்டப்பட்டிருந்த பிளாஸ்டிக் கயிற்றில் ஜாக்கிரதையாக மடிப்பு கலையாமல் அந்த கயிறு முழுவதும் தாறுமாறாய் பரவி கிடந்த மற்ற துணிமணிகளுடன் கலந்து விடாதபடி தனியாக இருக்கும்படி போட்டான். சற்று முன் முகம் துடைத்த துண்டை எடுத்து தோள் மேல் போட்டு கொண்டான். மீண்டும் கண்ணாடியில் பார்த்தான். சட்டையை கழற்றியதும் கழுத்தும் மார்பும் தெரிந்தன. முகத்தில் பவுடர் பூச்சு தூக்கலாய் தெரிந்தது. பவுடர் பூசாத கழுத்து வேறு நிறமாய் தெரிந்தது. முகத்து பவுடரை துண்டில் லேசாக துடைத்து கொண்டான். கழுத்தில் மேலும் கொஞ்சம் பவுடர் பூசினான். மறுபடி துடைத்தான். அதற்கு ஒத்தாற்போல படிய மாறியிருந்த தலையை சற்றே கலைத்து விட்டு கொண்டான். மீண்டும் வாசலுக்கு வந்தான். ஹாலில் வெங்காயம் நறுக்கி கொண்டிருந்த அக்கா மூக்கை உறிஞ்சியபடி அவனை ஆச்சரியமும் கண்ணீர் ததும்பும் விழிகளுடனும் பார்த்தாள். என்னையா, வெளியே எங்கேயும் போவலையா? பழனியின் பார்வை அடுத்திருந்த 4 வீடுகளையும் வாசல்களையும் தொட்டு தடவியது. 3 பெண் பிள்ளைகள் ஏழாங்கல் நாடிக்கொண்டிருந்தார்கள். பள்ளிக்கூட யூனிஃபாரத்திலேயே இருந்த சிறுவர்கள் 2 பந்தாடி கொண்டிருந்தார்கள். பாட்டி ஒருத்தி கை அடக்கமான இரும்பு உரலில் வெற்றிலை பாக்கை போட்டு இடித்து கொண்டிருந்தாள். 2ஆம் வீட்டு வாசலில் இடுப்பு குழந்தையும் தலையில் பூச்சுமையுமாய் ஒருத்தி நின்றிருந்தாள். கணவனை எதிர்பார்த்து காத்திருக்கிறாளோ? அப்படித்தான் இருக்க வேண்டும். அவனையும் எதிர்பார்த்து இப்படித்தான் ஒருத்தி காத்திருக்கப் போகிறாள். அந்த ஒருத்தி யார்? அது ஏன் அந்த அழகியாக இருக்கக்கூடாது? பழனியின் கண்ணுக்குள் வெள்ளி கொலுசு படிந்த அந்த தேமாங்குழுந்து பாதங்கள் ஒரு கணத்தில் விருட்டென அவன் பார்வையில் பட்ட மஞ்சள் முகம், மிரட்சியும் ஆர்வமுமாய் துள்ளி புரண்ட கண்கள் எல்லாம் வந்து போயின. தோ, அவன் பார்வையில் படுகிற இந்த 4 வீடுகளில் ஏதோ ஒன்றில்தான் அந்த அப்சரஸ் இருக்கிறாள். ஆனால் எந்த வீட்டில்? எத்தனை நேரம்தான் ஒருத்தன் நின்று கொண்டே இருப்பது? பழனிக்கு அலுப்பாய் இருந்தது. ஏன் இந்த பெண்கள் இப்படி இருக்கிறார்கள்? சாயங்காலமானால் ஏன் இப்படி வீட்டுக்குள் முடங்கிக் கொண்டு விடுகிறார்கள்? பூக்கள் மலரும் இந்த வேளையில், வானம் வெண் நிறத்தில் இருந்து மாறி தங்கமாய் கனியும் இந்த வேளையில், சூரியன் செம்பஞ்சு கிண்ணமாக மாறுவேடம் பூண்டு மந்தகாசிக்கிற வேளையில் ஏன் இந்த பெண்கள் இப்படி வீடுகளுக்குள் சிறைப்பட்டு கிடக்கிறார்கள்? சரி, வானத்தை ரசிக்க வேண்டாம், சூரிய ஜாலங்களை பார்க்க வேண்டாம், இளந்தென்றலையும் புது பூ வாசனையையும் அனுபவிக்க வேண்டாம். வெறுமனே காலார நடந்தால் என்ன? போட்டிருக்கிற கோலத்துக்கு ஓரம் கட்டினால் என்ன? தொட்டியில் இருக்கிற பழைய தண்ணீரை காலி செய்துவிட்டு புது தண்ணீரால் நிரப்பினால் என்ன? தெருக்கோடியில் இருக்கிற கோயிலுக்கு போனால் என்ன? அலுத்து கொண்ட பழனி ருக்மணி அக்காவின் அருகே வந்து உட்கார்ந்தான். மசகைக்காரியான அவள் அவனுக்காக ஓடி ஓடி சமைப்பதை பார்க்க அவனுக்கு பாவமாயிருந்தது. அவளுக்கு ஒத்தாசையாக அடுப்பங்கரைக்குள் நுழைந்து எவர் சில்வர் முரத்தில் அவள் எடுத்து வைத்திருந்த பூண்டை உடைத்து ஒவ்வொரு பல்லாக தோல் நீக்க தொடங்கினான். வேணா கண்ணு, நீ போய் எதுனா படி. எல்லாம் பரவாயில்ல. ஆமா, யாருகிட்டக்கா என்ன குழந்தன் முறை அது இதுன்னு நீ என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்த? கோழியை சின்ன துண்டுகளாக வெட்டி போட்டு கொண்டிருந்த ருக்மணியக்கா சொன்னாள்.
அதுவா? அதான் நம்ம தனம். நம்ம பொம்மிடி மாமா இருக்குதே, அதோட சின்ன மாமியார் வகையில நம்மளுக்கு உறவுன்னு நான் அம்மாகிட்ட கூட சொல்லிக்கிட்டு இருந்தேனேய்யா! அந்த பொண்ணு. பக்கத்து ஊடு தான். ரொம்ப நல்ல மாதிரி. எனக்கு ரொம்ப ஒத்தாசை இல்லேன்னாலும், இந்த உடம்பு இப்ப படுத்துற பாட்டுக்கு எனக்கு கஷ்டமாயிடும் பாரு! என்றவள் பொம்மிடி மாமா புராணத்தை ஆரம்பித்து விட்டாள். சுரை குடுவையை கட்டிவிட்டு பெரிய கிணற்றில் அவர் நீச்சல் பழகித் தந்ததை, கோணப்புளியங்காய் திருடியதற்கு அடித்ததை என்று என்னென்னவோ சொல்லிக்கொண்டே போனாள். என்னமோ பக்கத்து வீட்டு தனம் ரொம்ப ஒத்தாசை பண்ணும்னு சொன்னேன். நானும் வந்தாப்புல புடிச்சு பார்க்கறேன். தனியாத்தான் கிடந்து அல்லாடுற. ஆ. பழனி பேச்சை மறுபடியும் அவளை நோக்கி செலுத்தினான். அட நீ ஒண்ணு. அவ பொழுதன்னைக்கும் இங்கேயே தான் கிடப்பா. இன்னைக்கு நீ இருக்கிறியேன்னு கூச்சமோ என்னமோ தெரியல. பழனிக்கு இது ஒரு விதத்தில் பெருமையாயிருந்தது. ஒரு இளம் பெண், அதிலும் அழகான பெண் அவனை பார்த்து கூச்சப்படுகிறாள் என்றால் அது பெருமைக்குரிய விஷயம்தானே. சரி, அவன் வீட்டிலேயே இருந்தால் அவள் இங்கே வர கூச்சப்பட்டு கொண்டே வராமல் இருந்து விடுவாள். அதற்காகவே கொஞ்ச நேரம் வெளியே போய் வருவது என்று தீர்மானித்து கொண்டான். போனான். அவனுடைய அனுமானம் சரியாகவே இருந்தது. அவன் வீட்டுக்கு திரும்பிய போது அவள் சமையலறையில் அக்காவுடன் இருந்தது தெரிந்தது. அவன் அதை பொருட்படுத்தாத பாவனையாக ஏதோ ஒரு வார பத்திரிகையை கையில் எடுத்துக்கொண்டு கட்டிலில் சாய்ந்து கொண்டான். சாப்பாடு பரிமாறும் போதும் தனம் ருக்மணி அக்கா கூடவே தான் இருந்தாள். பழனி அவள் இருந்த பக்கம் திரும்பி பார்க்கவே இல்லை. சாப்பாட்டுக்கு பிறகு அவள் அக்காவுடன் பேசிக் கொண்டிருந்தாள். ஒருவேளை அவள் வீட்டில் டிவி இல்லையோ என்னவோ. நாடகம் முடிகிற வரை இருந்து பார்த்துவிட்டு போனாள். ஹிந்தி நாடகம். ஏங்கா, தனத்துக்கு ஹிந்தி தெரியுமா? நீ வேற, அது ஹிந்தியை என்ன கண்டது, இன்னொன்ன என்ன கண்டது? பாவம் தலைவிதியின் நொந்துகிட்டு விழுந்து கிடக்குது. ருக்மணி அக்காவை ஏதோ ஒரு சோகம் கப்பி கொண்டது. இத்தனை அழகும் இளமையும் கொண்ட ஒருத்தி விதியை நொந்து கொள்வானேன்? தனத்தின் வாழ்க்கையில் அப்படி என்ன சோகம் இருக்கும்? இப்போதெல்லாம் தனம் அவனை கண்டால் ஓடி ஒளிவதில்லை, பேச்சை நிறுத்துவதில்லை. 2 நாள் போனதும் ருக்மணி அக்காவும் அவனும் பேசிக்கொள்ளும் பழமைகளை, கேலிகளை தானும் பகிர்ந்து கொண்டாள். ஓரிரு சமயங்களில் பழனி மானசீகமாக தனத்துடன் கற்பனையில் உரையாடி கொண்டே இருந்தான். இத பாரு தனம், நீ எத்தனை அழகுன்னு தான் முதல்ல நினைச்சேன். இப்ப நீ பழகிறது, பேசுறது, வேலை செய்யறது எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. அந்த மாதிரி உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கணும். இல்லாட்டா உன் கண்ணுல அந்த பளபளப்பு எப்படி வரும்? உன் உதட்டுல அந்த சிரிப்பு எப்படி வரும்? அது சாதாரண பார்வை இல்லையே. அது சாதாரண சிரிப்பு இல்லையே. தனக்கே தனக்குன்னு சொந்தமாக்கிக்கிற ஆம்பளையை பார்த்து மட்டுமே ஒரு பொண்ணு சிரிக்கிற சிரிப்பில்லையா? வார்த்தைகளால் அவளிடம் இப்படி எதையும் அவன் தெரிவிக்கவில்லைதான். ஆனால் அதைவிட வலுவான ஒலியற்ற குறிப்புகளில் அவன் தன் மனதை அவளுக்கு தெரிவித்து கொண்டுதான் இருந்தான். தனமும் அவனிடம் தன் மௌனத்தால் சாதகமான பதிலை தந்ததாகவே அவனுக்கு பட்டது. அதற்கு பிறகு ருக்மணி அக்காவுக்காக என்றில்லாமல் தனத்துக்காகவும் என்றாகி பழனி சமயம் கிடைக்கும் போதெல்லாம் ராசிபுரம் வந்து போகத் தொடங்கினான். ருக்மணி அக்கா ஒரு நாள் பழனியிடம் தனத்தின் கதையை சொன்னாள். 13 வயதிலேயே அவளுக்கு கல்யாணமாகி விட்டதாம். பக்கத்து ஊரில் ஒரு பள்ளிக்கூட வாத்தியாருக்கு கட்டி கொடுத்தார்களாம். அவன் தீராத வயிற்று வலிக்காரனாம். புதுசா கட்டி கொடுத்த மகளை பார்க்க போன அப்பன் காதிலே மாப்பிள்ளையோடைய வியாதி பற்றிய செய்தி விழுந்ததாம். சின்ன பையனா இருக்கும் போதிலிருந்தே அவனுக்கு இந்த வியாதி உண்டே, சொல்லலையா உங்களுக்குன்னு ஊர்க்காரங்க கேட்டாங்களாம். அப்படியா சேதி? என்னை இப்படி ஏமாத்திட்டாங்களே, ஆச்சா போச்சான்னு இவரு கூச்சல் போட்டாராம். வயிற்று பிள்ளைக்காரியை இந்த பொய்க்கார கூட்டத்துல இருந்து நீ குடித்தனம் பண்ணது போதும்னு அழைச்சிட்டு வந்துட்டாராம். வயத்துல இருக்கிற புள்ளையை கலைக்க மருந்து மாயம்னு என்னென்னவோ பண்ணியிருக்காங்க. இந்த புள்ளை விளையாட்டு போக்கா அவங்க கொடுத்த மருந்துகளை சாப்பிடாம விட்டுடுச்சு. அட நம்ம வயிற்றுக்குள்ள பாப்பாவான்னு ஆச்சரியப்பட்டுக்கிட்டு சும்மா இருந்துடுச்சாம். மாசம் கூடுதலா போனப்புறம்தான் இவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சுதாம். அதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியல, பேசாம விட்டுட்டாங்க. அப்படியாக புள்ள ஒண்ணும் இருக்குது. அவங்க அப்பாவை விட மோசமான கோபக்காரனாம் தனத்தின் சித்தப்பா. நடுவே தனத்தின் புருஷன் பல பேர் மூலமா செய்தி சொல்லி அனுப்பினானாம். படுத்த படுக்கையாயிட்டானாம். பெரியவங்க பார்த்து சமாதானம் பண்ணி அனுப்புவாங்கன்னு இவ இருந்திருக்கா.
சாகறதுக்கு முன்னால ஒரே ஒரு தடவை தனத்தை பார்க்கணும்னு சொன்னானாம். இவங்க அனுப்பல. அவன் செத்துட்டானாம். தனம் இப்ப கூட அத நெனச்சு அழுவாளாம். தப்பு பண்ணிட்டமோன்னு அவளுக்கு நெஞ்சுக்குள்ள குறுகுறுப்பு. எப்பவும் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடப்பா. வெளியில வாசல்ல வரவே மாட்டா. என்னத்த பண்ணிப்புட்டேன்னு தைரியம் சொல்லி தட்டி கொடுத்து, நானா வலிய போய் பேசி பேசி சரி பண்ணேன். அந்த குழந்தையை தனத்தோட அம்மாதான் அம்மாவா இருந்து வளர்க்குறாங்களாம். அது இவளை அக்கான்னு தான் கூப்பிடுமாம். அவளுக்கு வேற நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சுடணும்னு தான் பெரியவங்க சொல்றாங்களாம். இவளுக்கு தான் இந்த பேச்சே பிடிக்கிறதில்லையாம். அக்கா சொன்ன கதையை கேட்ட தினத்தில் பழனியின் மனசு வெகுவாக கனத்து போயிற்று. அதற்கு பிறகு எந்த நேரமும் அவனை தனத்தின் நினைவு ஆக்கிரமித்து கொண்டே இருந்தது. பிறகு வழக்கம் போல அவளுடனான தன் மானசீக உரையாடலை கற்பனையிலேயே தொடர்ந்தான். தனம், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சாமே, குழந்தை கூட இருக்குதாமே. இருக்கட்டும், இதெல்லாம் என் அன்புக்கு ஒரு தடை இல்லை. நம் காதலுக்கு ஒரு தடை இல்லை. இன்பமான நம் எதிர்கால மன வாழ்வுக்கு தடை இல்லை. இந்த மௌன உரையாடல் இடைவிடாமல் நடந்தது. ருக்மணி அக்காவின் வளைகாப்பு, சீமந்தம், பிரசவம், தொட்டில் என்று அடுத்தடுத்து வந்த சந்தோஷ நிகழ்ச்சிகள் பழனியும் தனமும் சந்தித்துக் கொள்வதற்கான சந்தர்ப்பங்களாயின. ருக்மணி அக்கா பிள்ளையின் 2வது பிறந்த நாளுக்கென்று பழனி ராசிபுரம் போய் சேர்ந்தான். பிறந்த நாள் விசேஷம் முடிந்த பிறகும் புறப்பட மனம் இல்லாதவனாய் பழனி அங்கேயே மேலும் சில தினங்கள் தங்கினான். இந்த தடவை தனத்தின் மனதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவனுக்கு தோன்றியது. ஆனால் எப்படி? தனம் பற்றிய நினைவில் பழனியின் தூக்கம் கூட அன்று கலைந்து போனது. நீண்ட நேரம் கண் விழித்ததனாலோ என்னவோ பழனி காலையில் சற்று தாமதமாகவே எழுந்தான். அதற்குள் ருக்மணி அக்கா குளித்து முடித்து பட்டுப்புடவை உடுத்தி குழந்தையை எடுத்துக்கொண்டு மாமாவுடன் கோயிலுக்கு கிளம்பி கொண்டிருந்தாள். ஏதாவது வேண்டுதலோ என்னவோ? இந்தா தனம், தண்ணி நின்னுட போகுது. 2 குடம் பிடிச்சு தொட்டியில ஊத்திடு. என் தம்பி எழுந்ததும் அவனுக்கு ஒரு வா காப்பி போட்டு கொடுத்துடு. ருக்மணி அக்காவின் குரல் தேய்ந்து மறைந்தது. பழனி படுக்கையில் புரண்டான். அவனும் தனமும் மட்டுமே அந்த வீட்டில் தனித்திருக்கிறார்கள் என்ற நினைவு இதயத்தில் பன்னீர் தெளித்து அவனை சிலிர்க்க பண்ணியது. அவனுடைய படுக்கையில் இருந்து சில அடி தூரங்களுக்குள்ளே அவள் நடமாடிக் கொண்டிருக்கிறாள். என்ன செய்து கொண்டிருப்பாள்? அவள் எது செய்தாலும் அழகாய்த்தான் செய்து கொண்டிருப்பாள். எழுந்து போய் அவளை பார்த்து கொண்டு நிற்கலாமே என்று பழனிக்கு ஒரு கணம் தோன்றியது. போய் அவளுடன் சற்று நேரம் பேசிக் கொண்டிருக்கலாம். வயல் வரப்பிலும் கடை வீதியிலும் நடு இரவிலும் அவளிடம் கற்பனையில் பேசிய பேச்சை எல்லாம் நேரடியாகவே சொல்லிவிடலாம். அவ்வளவையும் சொல்லிவிட முடியுமா என்ன? ஒரு கோடி காட்டலாம். இல்லை இல்லை, அவன் எழுந்து விட்டான் என்று தெரிந்ததும் அவள் காஃபியை கொண்டு வந்து வைத்துவிட்டு போய்விடுவாள். எழக்கூடாது. பழனி கண்களை மூடிக்கொண்டு படுக்கையிலேயே கிடந்தான். மனசு இறக்கை கட்டி கொண்டு பறந்தது. பூ குவியல்களில் புரண்டது. மேக பொதிகளுள் நீந்தியது. நெஞ்சுக்குள் ஒரு ஊற்றுக்கண் சிலீரென்று ஜிலு ஜிலுவென திறந்து அவனை தீண்டியது. அவனும் அவளும் தனிமையும் என்ற நினைவு சாமகானத்தில் அவனை ஆழ்த்தியது. அவனுக்குள் 1000 கனவுகளும் நினைவுகளும் கலந்து மயங்கின. சட்டென்று தலைப்புறத்தில் இருந்த ஸ்டூல் நகர்த்தும் ஓசை கேட்டது. அவள்தான். என்ன நினைத்தாளோ? இந்த கும்பகர்ண தூக்கத்தை எப்படி கலைப்பது என்று எண்ணினாளோ என்னவோ? பூவை தொட்டு உயரும் பட்டாம்பூச்சியாய் அவள் கை அவன் முதுகை தொட்டு விலகியது. அவ்வளவுதான். விழித்த அவன் கண்களில் புது மலராய் அவள் முகம். மிரளும் கண்கள், ஈரம் கசிந்த இதழ்கள், சரிந்து இறங்கிய கன்னத்து முடி, பளீரென துலங்கிய நெற்றி, வளை குலுங்கும் கைகள். அவனுக்குள் அதுவரை மெல்லிய சாமகானமாய் நடந்து கொண்டிருந்த இன்னிசை கச்சேரி உக்கிரம் கொண்டது. உடுக்கையும் டமாரமும் மேளமும் கணத்துக்கு கணம் உரத்து உரத்து ஒலியை உயர்த்தி கொண்டே போயின. ஸ்டூலின் மேல் காஃபி தம்ளரை வைத்துவிட்டு நிமிர்ந்தாள். என்ன செய்கிறோம் என்ற பிரக்ஞையே இல்லாதவனாக அவன் அவளை தன்னோடு சேர்த்து அணைத்தான். எரியும் பெருந்தீயின் மையத்தில் இருந்து விளிம்புக்கு பிரயாணம் செய்தது அவன் உயிர். அவன் உயிருக்குள்ளும் உடலுக்குள்ளும் அந்த தீ புகுந்து அவளானது. அவள் நெற்றியிலும் கன்னத்திலும் கண்களிலும் காதுகளிலும் கழுத்திலும் அவனது ஆவேச தகிப்பு முத்தங்களாய் சிந்தின. எல்லாம் ஒரு கணம்தான். எப்படியோ அவன் பிடியில் இருந்து தன்னை விலக்கி கொண்டு அவள் வெளியேறிவிட்டாள்.
பழனி அப்படியே படுத்து கிடந்தான். உயிரும் ஜ்வலிப்பும் கொண்ட தீ கங்கு அணைந்து செயலற்ற கரிக்கட்டையாய் கிடப்பது போல கிடந்தான். மின்னலை தரிசித்தவன் போல, நண்பகல் சூரியனில் கண் பதித்தவன் போல அப்படியே கிடந்தான். அது மிரட்சியா பயமா? அவனுக்கு குப்பென்று வேர்த்தது. உடம்பு நடுங்கியது. கையும் காலும் காற்றில் கலப்பது போல, உடம்பே மெல்ல கரைவது போல இருந்தது. மனது ஓலமிட்டது. பழனியின் மனதுக்குள் ருக்மணி அக்காவும் மாமாவும் அம்மாவும் வந்து போனார்கள். அவனுக்கு அவமானமாயிருந்தது. நடுக்கமாயிருந்தது. தனம் என்ன செய்வாள்? வீட்டுக்கு போய் அவளுடைய அம்மாவிடம் சொல்வாளோ? அப்பாவிடம் சொல்வாளோ? அனைவரிலும் முரடனான அவளுடைய சித்தப்பாவிடம் சொல்வாளோ? அவனை என்ன செய்ய போகிறார்களோ? அவன் நடுங்கிப் போனான். கண்களை இறுக மூடிக்கொண்டான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் பெரிய கூச்சலும் சண்டையுமாக அவன் மானம் போகப் போகிறது. தலையணையில் முகம் புதைத்து குப்புற படுத்து கொண்டான் பழனி. அவள் ஏன் இன்னமும் யாரையும் அழைத்து வரவில்லை? ஒருவேளை கடைக்கு போயிருக்கும் அப்பாவின் அல்லது சித்தப்பாவின் வருகைக்காக காத்திருக்கிறாளோ? ஒருவேளை அக்காவின் முகத்துக்காக தாட்சண்யம் பார்க்கிறாளோ? அக்காவின் முகத்திற்காக தன் வீட்டில் சொல்ல தயங்கினாலும் நிச்சயம் அக்காவிடம் சொல்லி விடுவாள். அக்கா என்ன நினைப்பாள்? மாமா என்ன செய்வார்? ஏன் இப்படி ஒரு கேவலத்தை வரவழைத்து கொண்டேன்? பழனி படுக்கையில் இருந்து எழுந்து உட்கார்ந்தான். இனிமேல் ஒரு நிமிடம் கூட இங்கே இருக்கக்கூடாது. உடனே கிளம்பி ஊருக்கு போய்விட வேண்டும் என்று தோன்றியது. மளமளவென்று தன் துணிமணிகளை எடுத்து மடித்து வைத்தான். கோயிலில் இருந்து திரும்பி வந்த அக்கா திடுக்கிட்டாள். என்னையா காப்பி அப்படியே இருக்குது, குடிக்கலையா? நான் ஊருக்கு போறேன். ஏன்யா போற? நேத்து என்னடான்னா இன்னும் ஒரு 2-3 நாள் இருந்துட்டு போயான்னு சொன்னப்போ என்னமோ இன்னும் 10 நாள் இருப்பேன்ன. இப்ப என்ன இத்தனை அவசரம்? சும்மா தொணங்காதக்கா. நான் வந்து ஒரு வாரமாவது. அம்மா திட்டும். அக்கா ஆச்சரியம் தீராதவளாக அவனை பார்த்தாள். சரி கொஞ்ச நேரம் இரு, சாப்பிட்டுட்டு போகலாம். எதையோ சாப்பிட்டதாக பேர் பண்ணிவிட்டு அவன் அறக்க பறக்க தன் பெட்டியை எடுத்துக்கொண்டு வெளிவாசலுக்கு வந்தான். என்னன்னு தெரியல, இப்படி திடும்னு கிளம்புறான் என்ற தனத்திடம் நியாயம் சொல்பவள் போல தொடங்கிய ருக்மணி அக்கா தனத்தின் கையில் இருந்த பாத்திரத்தை வாங்கி திறந்து பார்த்தாள். என்னடி இது பாயாசம்? இன்னைக்கு ஒன்றும் விசேஷம் இல்லையே என்றாள். விசேஷந்தா என்றாள் தனம் மெல்லிய குரலில். கண்களில் அதே பளபளப்பு, உதட்டில் அதே புன்னகை. தான் அத்தனை அவசரப்பட்டு புறப்பட்டிருக்க வேண்டாமோ என்றிருந்தது பழனிக்கு. மீண்டும் பெட்டியை வீட்டுக்குள் எடுத்து கொண்டு போய் அது ஏற்கனவே இருந்த இடத்திலேயே வைத்தான். நிலைப்படியை பிடித்து கொண்டு அவர்கள் இருவர் காதிலும் தெளிவாக விழும்படி சத்தம் போட்டு சொன்னான். எனக்கு தெரியாதுப்பா. நாளைக்கு அம்மா என்னை திட்டுச்சுன்னா அக்கா தான் அனுப்ப மாட்டேச்சுன்னு சொல்லிடுவேன். சுபமங்களா இதழில் 1992ஆம் ஆண்டு வெளிவந்த சிறுகதை இது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். தேங்க்யூ.